தியேட்டர்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன கங்குவா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ உள்ள கரண்ட் போர்ஷன்லையும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பீரியட் போர்ஷன்லையும் சரி, சூர்யா ஒரு குட்டி பையனை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு. அந்த குட்டி பையன் யார், எதுக்காக சூர்யா காப்பாற்ற நினைக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசென்ட் லெவலில் இருந்தது. நான் 3D வெர்ஷன் தான் பார்த்தேன். தமிழில் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் 3D ஒர்க்கை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இந்த மூவியை நீங்கள் பார்க்க பிளான் பண்ணால் நல்ல தேட்டரில் 3Dயை ப்ரிஃபர் பண்ணுங்கள். மேக்கிங் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. சிவா சொல்ல நினச்ச அந்த ஸ்டோரியும் ப்ரொடக்ஷன் சைடில் கொடுத்த சப்போர்ட்டும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சூப்பராக தெரியுது. விஷுவல்ஸில் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வர அந்த முதல்ல சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்னோ சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கிளைமேக்ஸில் வர அந்த போட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்தது. நம்ம சூர்யா பர்ஃபார்மன்ஸில் மிரட்டிட்டாரு. குறிப்பாக சொல்லணும்னா தலைவனே சாங் வர இடத்துல நம்ம சூர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் பார்ப்பீங்க. கங்குவா பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒன் மேன் ஷோன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வர கரண்ட் போர்ஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதே மாதிரி சூர்யாவோட கேரக்டர் தாண்டி வேறு எந்த ஒரு கேரக்டருமே மனசில் நிற்கல. அந்த சின்ன பையனோட ரோலுமே வேறு யாராச்சும் போட்டு வெயிட்டேஜை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த படம் எமோஷனலாக இன்னுமே ஒர்க் ஆகிருக்கும். கிளைமேக்ஸில் மட்டும்தான் இந்த படம் எமோஷனலாக ஒர்க் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி எமோஷனலாக இந்த படம் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை. திஷா பட்டானிக்கு இந்த படத்தில் வாமா மின்னல் ரோல் தான். வேதாளமில் வந்த சுத்தியாசனை விட மோசமான ஒரு ரோல் தான் திஷா பட்டானிக்கு சிவா கொடுத்துருக்காரு. கங்குவால ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் லைட்டாக சொதப்பிட்டாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே யாராச்சும் ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கிளம்சியான ஃபீலிங் இந்த படம் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. படத்தில் இவங்க கத்திக்கிட்டே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா வந்திருக்கும். டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடங்களில் சில இடங்களில் லவுடாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வரும். அந்த கேமியோவும் பார்ட் 2க்கு இவங்க கொடுத்த அந்த லீடும் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் நிறைய வரும். செக்ஷுவல் கண்டென்ட்லாம் பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஓவராலாக ஒரு பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விஷுவலாக சூப்பராக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய ஆக்ஷன் பிளாக் கூட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆனால் இவங்க கொடுத்த அந்த ஹைப்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஏமாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே போங்க. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சாக இருந்தது.